ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா 32 வயசில் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவர் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் யார்கிட்ட கட்டான்னு சொல்லி தான் அவருடைய பேர் தெரியும். அவர் அந்தளவு ஃபேமஸ்ஸு. அவர் வந்து குன்ஃபு கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவர் தான் சாரும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பெரிய இடத்துக்கே அவர் வந்து போயிருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ. ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்படி வாழ்ந்திருக்கிறாரு, அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான் இந்த மாதிரியான நிறைய பேருடைய இண்டஸ்ட்ரியை வந்து உங்கள் கண்மால் என்னால் 10 நிமிஷம் சேர்க்க முடியும். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா வந்து அவர் வந்து அமெரிக்காவில் வந்து பிறந்திருக்கிறாரு. எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 27, 1940 பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த சில மாதத்துலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஹாங்காங் வந்திருக்காங்க. ஹாங்காங் தான் அவருடைய சொந்த ஊர். பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டி பையனாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார். அவங்க அப்பா அம்மா சேலஞ்சு கட்டுவாங்க. என்னென்னா, தம்பி நீ இந்த இடத்துல 5 நிமிஷம் உட்காந்துரு, நான் உனக்கு நீ கேட்குற எதுனா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல கூட உட்கார முடியாது துருத்துரு பையனாக இருந்தார். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து படிப்புக்கு லாய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க டீச்சர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவருக்கும் வந்து முடிவே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கணுமே. அந்த லெவலில் வந்து வால் பையன் தான் சொல்லணும். அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் சொல்லுவாங்களா, அந்த இதில் வந்து இவர் வந்து பெரிய ஆள். 10 வயசு தான். இந்த நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவார்னா வந்து இந்த ரோட்டில் போகிறவங்களெலாம் வந்து சண்டை எடுத்துடுவார். இருந்தவொன்னே வந்து எல்லாரும் நீ ஒன்றால் முடிஞ்சது வந்து நீ அவங்கள்ட்ட வேணா ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவர் வந்து பங்கேற்க என்ன பண்ணியிருக்காருனா வந்து சில பயிற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ பயிற்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு அது அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டாரு. கடைசியில் வந்து ஒரு இதில் வின் பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து ஃபைனல் ஒருத்தர் கூட மோதுதார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து 3 டைம் வந்து வின் பண்ண ஒரு சாம்பியனு. அந்த சாம்பியன் அடித்தா தான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைனலில் வந்து அவர் வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாருன்னா வந்து 3 செகண்ட் தான் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்த மாட்டேங்குது. எல்லாருமே வந்து பிரமிப்பாக பார்த்துட்டாங்க. அந்தளவு வந்து என்னப்பா இவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாங்காங்கில் இருந்திருக்காரு. ரொம்ப சுட்டி போயினாட்டு டீனேஜர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இவன் பெரிய சரியான வாழ்காரனாக இருப்பான், இவனை வந்து மேய்க்கிறது பெரிய கஷ்டமாக போயிடும், தம்பி நீ தயவுசெய்து வந்து நீ அமெரிக்காக்கே பெருன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அங்கேயும் போய் அவர் சும்மா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லை, தெரிஞ்சிருக்காங்க. வந்து ப்ரூஸ் லீ வந்து கொஞ்சம் அவர் பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ரீச் ஆகிருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து வந்து அவர் வந்து அழைச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு அழைச்சோன்னே அவர் போயிருக்கிறாரு. போனதுக்கப்புறம் மட்டும் வந்து ஒரு குண்டான மனுஷன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு இப்படி கை வச்சுட்டு தம்பி இங்கே வா அப்படின்ட்டு இருக்காரு. போனோன்னே என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை வந்து பார்த்துட்டு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அவர் விழுந்துட்டார். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுலேயும் அவர் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும் என்னாச்சுன்னா நம்ம ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆனதுன்னு என்னாச்சு பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் அது என்ன பண்ணாங்கன்னா வந்து இவர் வந்து ஓகே இவர் பெரிய ஆளாக இருக்கார் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவருக்கு கீழே வந்து நம்ம வந்து குன்ஃபு வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு கீழே சிசியராக வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னாச்சுன்னா வந்து ஏன்னா வந்து குன்ஃபுவோட பிரபீடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனா தான். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அதை தான் வந்து ஃபேமஸாக கொண்டது. ஸோ அந்த சைனாவில் வந்து இருக்கிறவங்க, அதாவது அமெரிக்காவில் சைனர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ப்ரூஸ் லீ வந்து ஒரு பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி இங்கே வா, இங்கே இந்த ஊர்லேயே அதாவது எங்கள் இதில் வந்து பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு குரு இருக்கார். அந்த குருவை நீ அடிச்சிட்டனா நீ இதை வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா உன்னுடைய மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு உன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இவரும் பார்த்துருக்காரு, ஓகே அப்படின்னு இருக்காங்க. சரி சொல்லிட்டு வந்து அந்த குருவிட்ட போயிட்டு அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு இடத்துல சண்டை. சரி சொல்லிட்டு அவருக்கு மேட்ச் ஆகும்போது என்னாச்சுன்னா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட்டு வந்துருக்காரு. ஆனால் வந்து அடிச்சிட்டாரு. 3 நிமிஷம் ஆயிருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் இவருக்கு வந்து மேரேஜ் வேறு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. ஃபீல் பண்ண மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுருக்காங்க, ஏன்னாங்க என்னாச்சு ஏன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அதான் அடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே அவர் சொல்லியிருக்காரு பதில், எல்லாத்தையும் நான் அடிக்கிறதுக்கு வந்து 3 நிமிஷம் 3 செகண்ட் 4 செகண்ட் தான் ஆகும். ஆனால் வந்து என் வாழ்க்கையிலேயே ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அதிகமான நிமிஷம் எடுத்தது இவரை தான், அதனால நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் கால்டு ஏன்னா வந்து அந்தளவு பவர் மிக்க ஒரு மனுஷன் தான் வந்து ப்ரூஸ் லீ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து நிறைய வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து புல்லப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 1500 புல்லப்ஸை வந்து கண்டினியூவாக எடுக்கக்கூடிய ஆள். நம்ம ஊரில் தண்டால்னு சொல்லுறாங்களா, தண்டால் தான் புல்லப்ஸு. அதை வந்து 1500 புல்லப்ஸ் வந்து கண்டினியூவாக எடுக்கக்கூடிய ஆள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 400 புஷ்அப் பார்த்திங்கன்னா வந்து 1 ஹேண்டால் எடுக்கக்கூடிய ஆள். ஒரு கையால் வந்து 400 புஷ்அப் எடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து
200 புஷ்அப் வந்து 2 விரலால் எடுப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரல் இருக்குல்ல, கட்டவரல் 2 கட்டவரலை மட்டும் மச்சி 100 புஷ்அப்ஸ் எடுப்பார். இந்த மாதிரியே வந்து இவர் வந்து நிறைய ஒரு ஃபேக்ட் வந்து செஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஒரு மனுஷனாப்பா, மனுஷனே கிடையாது இந்த லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாண்ட் பேக் இருக்குல்ல, சாண்ட் பேக்னால் நம்ம வந்து மண்ணில் கட்டி தொங்க விடக்கூடிய அந்த பேக்கு, அதை என்ன பண்ணி வர, அது வந்து 45 கிலோ வெயிட் உள்ள அந்த பேக்கை சைடு கிக்னு ஒரு மெத்தட் உண்டு. அந்த சைடு கிக்னு ஒரு மெத்தடை பயன்படுத்தி கிக் பண்ணி என்ன பண்ணுவார்னா வந்து 5 மீட்டர்ஸ் ஹைட்டில் வர பறக்க விடுவார். அந்தளவுக்கு பெரிய ஆள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டில் 9 டைம்ஸ் வந்து பஞ்ச் பண்ணுவார். அதாவது கண்டினியூவாக. அது வந்து நீங்கள் வந்து அதை வந்து கேமராவில் வச்சு கேப்சர் பண்ணிங்கன்னா தெரியாது. அதை கேப்சர் பண்ணி இங்கே எடிட் பண்ணி ஸ்லோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அந்தளவு ஸ்பீடு அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. படங்கள் நடிக்கும்போது என்ன பண்ணுவார்னா வந்து இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க வந்து அவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதை நான் சொன்ன மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி அதை ஸ்லோ மோஷனில் ஸ்லோ டவுனில் காமிப்பாங்க. ஸோ அந்த ஸ்லோ டவுனில் காமிக்கிறது தான் வந்து அவருடைய அது குறைஞ்சபட்ச ஸ்பீடு. அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணாலேயே பார்க்க முடியாது. ஒரு டைம் பார்த்துட்டு கண்ணை கசக்கிட்டு பொய்யா மையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அதை நினைக்க தோணும். அந்தளவு ஸ்பீடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கிக்கிங் இன்சைட் த ஏர் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு குண்டான மனுஷனை அடித்து காற்றுல பறக்க விடுது, அது இவரால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வந்து ஃபேன்ஸ்டெல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? ஃபேன்ஸை வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து வர வச்சு அவங்க கையில் வந்து 2 கையிலையும் 2 காயின்ஸை கொடுத்து கண்ணை மூட சொல்லுவார். கண்ணை மூடிட்டு ஒரு மீட்டர் தூரத்தில் வந்து நிற்பார். நின்ன உடனே அப்புறமாட்டு நான் வரும்போது இங்கே கண்ணை மூடணும் அப்படிங்கிற ஆப்போசிட்டில் அவர் ஆப்போசிட்டில் வரும்போது அவங்க நோக்கி வரும்போது அவங்க வந்து கண்ணையும் மூடுவாங்க, கையும் பொத்தி வச்சுக்கணும். பொத்தி வைக்கும்போது என்ன பண்ணுவார்னா வந்து அவங்க கண்ணை முழிக்கக்குள்ளேயும் அவர் பக்கத்தில் போய் நின்றுவார். அந்தளவு ஸ்பீடாக பக்கத்தில் போய் நின்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அவர் கொடுத்த காயின்ஸ் இருக்காது, வேறு காயின்ஸ் இருக்கும். இது ஒரு மேஜிக் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கை இருக்குன்னா இந்த கையை வந்து 1 இன்ச்சு தான் பேக்கில் எடுப்பார். 1 இன்ச்சு பேக்கில் எடுத்துகிட்டு அவர் அடித்தாருன்னா 5 மீட்டர் தூரம் வந்து யாரை அடிப்படுத்தாங்களோ அங்கே போய் விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு பவர் உள்ள ஆள். இந்த மாதிரியே வந்து புருஸ்லியை பற்றி அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு படம் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. லாஸ்ட் படம் நடிக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அந்த ஹாங்காங்லாம் நடிச்சிருக்காரு செட் போட்டு. அந்த இடத்துல நடிக்கும்போது என்னாச்சுன்னா வந்து மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமாட்டு வந்து மயங்கி அப்புறமாட்டு என்னாச்சுன்னா ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து உடம்புல இவருக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அவர் ஃப்ரெண்ட் வீட்டில் இறந்துருக்காரு. அவர் எப்படி இறந்தாருங்கிற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியல. அது மர்ம முறையாக இன்னும் பார்க்கப்படுது. அது பார்த்திங்கன்னா வந்து அவருடைய சில கோட்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அவருக்கு சில குறிப்பிட்டு சொன்ன கோட்ஸ், அந்த கோட்ஸ் வந்து ஒரு 5 கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 கோட்ஸ் நான் சொல்லுவேன். த மோர் வி வேல்யூ திங்ஸ் த லெஸ் வி வேல்யூ அவர் செல்ஃப். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற பொருள் மேலே நம்ம வந்து அதிகமாக ஆசைப்பட்டோம்னா நம்ம மேலே இருக்க வேல்யூ நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எம்டி யுவர் மைண்ட், பி ஃபார்ம்லெஸ், பி வாட்டர் மை ஃப்ரெண்டு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாரு. தண்ணி எப்படின்னா வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அதோடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ, அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து வடிவமைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் இன் திஸ் வேர்ல்ட் டு லிவ் அப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யுவர் நாட் இன் த வேர்ல்ட் டு லிவ் அப் மைண்ட் அப்படிங்காரு. அதாவது நான் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, நீங்கள் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, அவங்கவுங்க விருப்பத்தை தான் அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வராரு. இது வந்து ஒரு நல்ல கோட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் டைம் திங்கிங் அபவுட் யூ வில் நெவர் கெட் இட் டன். அதாவது நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் செய்யணும் அப்பா செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம என்றைக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த செயலை நம்ம ஈடுபடவே முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து குயிக்காகவே நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல வராரு. நோட்டீஸ் தட் த stiffness tree most disturbance the most easy to crack to why bamboo pillow survey by bending in the wind அப்படிங்காரு. அதாவது என்னென்னா வந்து நேராக வந்து எந்த மரம் நிற்கிதோ, அதாவது புயல் காற்று அடிக்கும்போது நேராக எந்த மரம் நிற்கிதோ அந்த மரம் தான் முதல்ல வந்து அடிபட்டு வந்து உடஞ்சிரும்.
பேம்புங்கிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் வந்து வளைஞ்சு கொடுத்து திரும்ப வந்து காற்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாட்டி அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ பேம்பு போல் நம்ம வந்து இப்போ பேம்பு மீன்ஸ் மூங்கில் போல் நம்ம வந்து வாழ்க்கையில் இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. ஸோ இந்த மாதிரி 5 கோட்ஸ் சொல்லியிருக்காரு. இதில் வந்து எந்த கோட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரூஸ்லிங்கிறது வந்து அவர் வந்து இறந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 வருஷம் ஆச்சு. அவர் இறந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இறந்தார் பார்த்தீங்கன்னா வந்து 19 1973. ஐ மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆச்சு. ஒரு மனுஷன் வாழ்ந்தது 32 வருஷம். ஆனால் அவரை பற்றி பேசுகிறது 51 வருஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா வந்து அவர் வந்து எவ்வளோ கிரேட்டாக இருந்திருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரூஸ்லி பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்கி பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.